வஞ்சரம் மீன் குழம்பு இப்படி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு வானலை ஹீட் ஆனதும் அதில் வந்துட்டு ஒரு 5 கரண்டி போல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து வெந்தயம் புரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் 25 பல்லு போல் பூண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வஞ்சரம் மீன் கழுவி மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கி வந்ததும் 3 டேபிள் ஸ்பூன் போல் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா புளி அந்த தண்ணி எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பதத்தில் தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். குழம்பு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுடுங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனதும் கழுவி எடுத்து வச்சுருக்க மீன் அதில் சேர்த்துக்கோங்க. மீன் போட்டதுக்கப்புறமா அதை கிளறி விடக்கூடாது. மூடி அப்படியே வேக வச்சு எடுத்துருங்க. கிளறினீங்கன்னா மீன் உடஞ்சிரும். மூடி வேக வச்சு எடுத்துட்டா மீன் நல்லா வெந்து வந்துடும். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. பெப்பர் நல்லா அந்த குழம்போட மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான், சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.